ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய புஷ்பயாக மகோத்சவம். வண்ண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகள். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயில் வசந்தோற்சவம். விசேஷ அலங்காரத்தில் பிரகார வலம் வந்த நாச்சியார். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயில் ஆணி பிரம்மோற்சவம். கல்ப விருட்சத்திலும் கமலவாகனத்திலும் வீதி உலா வந்த ஆதி தம்பதிகள். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய ஆணி தெப்பத் திருவிழா மிருத்சங்கிரகணம் நிகழ்ச்சியுடன் துவக்கம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் புஷ்பயாக மகோத்சவமும் அதனைத் தொடர்ந்து உற்சவர்களுக்கு தங்க திருச்சி சேவையும் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி நேற்று மதியம் கோயில் வளாகத்தில் மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியை சர்வலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளோடு புஷ்பயாக மகோத்சவத்தை துவக்கினர். வண்ண மலர்களுக்கும் பவித்திர பத்திரங்களுக்கும் அர்ச்சகர்கள் மந்திர உச்சாடனங்களோடு ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து உற்சவர்களுக்கும் கற்பூரம் காட்டி வண்ண மலர்களால் புஷ்பாபிஷேகத்தை நடத்தினர். வேத மந்திரங்கள், ஸ்ரீ சூக்தம், புருஷ சூக்தம், பூஷ் சூக்தம் ஆகியவற்றை பாராயணம் செய்தபடி உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்கள் கொண்டு புஷ்ப யாகத்தை சிறப்பாக நடத்தினர். வண்ண மலர்கள் நடுவே அபயம் காட்டி அருள்பாலித்த சுவாமிக்கும் அவர் அருகில் எழுந்தருளியிருந்த தாயார்களுக்கும் கோபுர தீபம், கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து அந்தி சாயும் வேளையில் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் தங்க திருச்சியில் குலுவிருக்கச் செய்து ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். நுழைவு வாயில் ஆராதனைக்கு பின்னர் உற்சவர்களுக்கு திருக்குடைகள் பிடித்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள், தேவஸ்தான ஜீயர்கள், ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல சர்வலங்காரத்துடன் மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி உலா வந்த உற்சவர்களை ஏராளமானோர் கண்ணார கண்டு சேவித்தனர். திருவீதி உலாவின் போது திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்களும் ஆச்சாரிய புருஷர்களும் தெய்வங்கள் முன்பு பிரபந்தம் சேவித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். 108 திவ்ய தேசங்களில் இரண்டாவது ஸ்தலமாக விளங்கும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயிலில் நடைபெற்று வரும் வசந்தோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவர் தாயார் சிறப்பு அலங்காரத்தோடு பிரகார வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். 4ஆம் திருநாளன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்கு சென்று உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை வெள்ளித்தோளுக்கிணியானில் குலுவிருக்கச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சிகப்பு கரை வைத்த நீலப்பட்டு சேலை கட்டி நாச்சியாருக்கு காசு மாலையுடன் முத்துச்சரங்களும் பவள மாலையோடு பதக்க ஆபரணங்களும் வைத்து முத்துசாய கிரீடம் அணிவித்து அதில் கலிங்கத்திராயும் நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். இரட்டை வட குச்சி மாட்டலும் வைரத்தோடு அணிந்து நாச்சியார் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். பிரகாரங்கள் வழியே தங்க குடை பிடித்தபடி நாச்சியாரை சுமந்து வந்தனர். கோயிலை சுற்றி வலம் வந்து வசந்த மண்டபத்தை அடைந்ததும் அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாட அரையர் சேவை நடைபெற்றது. பிறகு நாச்சியாருக்கு வையாளி சேவை நடத்தி மண்டபத்தில் குலுவிருக்கச் செய்தனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோயிலில் துவங்கியுள்ள ஆணி பிரம்மோற்சவ விழாவின் 2ஆம் நாளான நேற்று சுவாமியும் அம்பிகையும் வாகனங்களில் வலம் வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினர். வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஆலயத்தின் உள்ளே கமல வாகனத்தில் அருள்மிகு காந்திமதி அம்பாளையும் கல்பவிருட்சத்தின் மேல் பிரியாவிடை சமேத நெல்லையப்பரையும் குலுவிருக்கச் செய்திருந்தனர். பச்சை கரை வைத்த வெண்பட்டுடன் சுவாமியும் காவிப்பட்டு சேலையுடன் அம்பிகையும் சர்வாபரணங்களோடு அழகாக திருக்காட்சி தந்தருளினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபங்கள், நாகதீபங்கள் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். பிறகு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து வேத பண்டிதர்கள் வேதங்கள் ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட ஆதித்தம்பதிகளுக்கும் தேவியர்கள் சமேத முருகப்பெருமான்
அஸ்தரதேவர் மற்றும் விநாயகருக்கும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வரம் மேளதாளங்கள் முன்னே செல்ல நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவ மூர்த்திகளை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். கேட்டதை தரும் கல்பவிருட்சத்தின் கீழே கேட்டவரம் அருளும் நெல்லையப்பரும் கமலத்தின் மேல் அமர்ந்தபடி காந்திமதி அம்பாளும் ஆலயத்தின் வெளியே பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். பிறகு உற்சவர் திருவீதி புறப்பாடு எண்ணற்ற பக்தர்கள், சிவனடியார்கள் பக்தி கோஷம் எழுப்பியபடி பின்தொடர சிறப்பாக நடைபெற்றது. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஆணி தெப்பத் திருவிழாவின் துவக்கமாக மிருத்சங்கிரகணம் எனும் மண் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கொடிமர வளாகத்தில் சேனை முதல்வரை சிறப்பு அலங்காரத்தோடு கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து தீபாரத்தி காண்பித்தனர். அவர் முன்பு மண் பரப்பி அதில் துளசி நட்டு அதற்கும் நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. பட்டாடையோடு மலர் மாலை அணிந்து அபயம் காட்டியபடி விஸ்வக்சேனர் எனும் சேனை முதன்மையார் சிறப்பு அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருள விசேஷ முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை செய்தனர். இதையடுத்து மண் சேகரிக்கப்பட்டு மங்கள வாத்தியங்களோடு சேனை முதன்மையாரை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பின்னர் ஆலயத்தின் வெளியே சென்று திருவீதி புறப்பாடும் நடத்தப்பட்டது. கும்பகோணம் அருகே நாச்சியார் கோயிலில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆகாச மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவின் ஒரு நிகழ்வாக பூச்சொரிதல் விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக பக்தர்கள் கஜமாலையுடன் பல வண்ண நறுமண மலர்த்தட்டுக்களை கைகளில் ஏந்தியபடி ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். நாதஸ்வரம் மேளதாளங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்து மூலஸ்தானத்தில் மலர்த்தட்டுகளை சேர்ப்பித்தனர். அங்கு மகிஷாசுர மர்த்தினியாக அம்பிகை திருக்காட்சி தந்தருள பக்தர்கள் சமர்ப்பித்த மலர்கள் கொண்டு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. சிம்ம வாகினியாகவும் சூலமேந்திய தேவியாகவும் அம்பிகை அருள்பாலிக்க பலவித தீபாரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகாமி உடனுரை திருத்தளிநாதர் கோயில் வைகாசி பெரும் திருவிழா நிறைவாக பஞ்சமூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் அஸ்திர தேவரையும் நிறுத்தி அபிஷேகத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மந்திர உச்சாடனங்களோடு உற்சவ மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம், நாகதீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் பஞ்சமூர்த்திகளுக்கு நடைபெற்ற அபிஷேக சேவையில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே இருக்கும் சிங்கவரம் கிராமத்தில் மலை மீது அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ அரங்கநாதர் கோயிலில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. சிறிய மலை மீது அமைந்துள்ள கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் அரங்கநாதரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. வெளிப்பிரகாரத்தில் கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து பூஜைகளை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு மந்திர உச்சாடனங்களோடு தீபாரத்தி காண்பித்ததும் கொடிமரத்திற்கும் ஆரத்தி காட்டி வேத மந்திரங்கள், நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க கருட பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். ஏராளமானோர் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு பக்தி பரவசம் அடைந்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் கோயிலில் வைகாசி மாத கடை வெள்ளியை முன்னிட்டு தாயாருக்கு பிரகார புறப்பாடும் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. முன்னதாக தாயார் சன்னதியிலிருந்து உற்சவர் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாரை கேடயத்தின் மேல் குலுவிருக்கச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல திருக்குடை பிடித்தபடி பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். சர்வாபரண பூஷிதையாக செல்வத் திருமகள் அழகாக திருக்காட்சி தந்தருள தாயார் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இதையடுத்து இருகுடை சேவையோடு தாயாரை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். நாகாபரண பின்னலும் தங்க கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அணிந்து உலா வந்த தாயாருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பிரகார உலா நிறைவு பெற்றதும் உற்சவரை ஊஞ்சலில் குலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்ததும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாருக்கு தீபாரத்தை காண்பித்தனர். இதையடுத்து ஸ்ரீபாதம் தாங்கிகள், பிரபந்ததாரர்கள், பக்தர்கள் ஆகியோருக்கு தீர்த்தம் கொடுத்து சடாரி சாதித்து நிறைவாக பிரசாதமும் வழங்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
விருதுநகர் அருகே பாவாலி கிராமத்தில் உள்ள அருள்மிகு மருதூர் ஐயனார் கோயிலில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் சின்ன களரி திருவிழாவை முன்னிட்டு திருவாபரணப் பெட்டி பவனி நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு பிள்ளையார் கோயிலிலிருந்து தாரை தப்பட்டைகள், செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயில் பூசாரி ஐயனார் வேடம் தரித்து உடன் வர பக்தர்கள் பொங்கல் கூடைகளை சுமந்து கொண்டு பின்தொடர ஊர்வலம் துவங்கியது. நகரின் பல்வேறு வீதிகள் வழியே சுவாமியின் ஆபரணப் பெட்டியும் பக்தர்களும் ஊர்வலமாக வந்து அருள்மிகு ஐயனார் கோயிலை அடைந்தனர். சேலத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கருவறையில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத உற்சவர் கிருஷ்ணசுவாமியையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களை நித்தமும் கைகூப்பி தொழுதபடி நின்றருளும் ஆஞ்சநேயருக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி தூபதீபம் காண்பித்தனர். பிறகு வஸ்திரம் கட்டி திருநாமமிட்டு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் ஆஞ்சநேயருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து மூலவர் உற்சவர் கிருஷ்ணசுவாமிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் பல்வேறு தீபாரத்திகள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காண்பித்தனர். நிறைவாக அனைவருக்கும் துளசியுடன் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே இருக்கும் கெட்டிசெவியூர் காளியப்பம்பாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் மகா காளியம்மன் கோயில் மண்டலாபிஷேக நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் கலசத்துடன் 108 வெண்சங்குகளை புனித நீர் நிரப்பி பிரதிஷ்டை செய்திருந்தனர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்கள், பலவித பழங்கள் ஆகியவற்றை கோயிலை சுற்றி எடுத்து வந்து சேர்ப்பித்தனர். பிறகு மந்திர உச்சாடனங்களோடு அவற்றை குண்டத்திலிட்டு ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து குண்டம், கலசம் மற்றும் சங்குகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட பிரதான கலசம் முன்னே செல்ல பக்தர்கள் வெண் சங்குகளை ஏந்தியபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மூலவர் அருள்மிகு மகாகாளி அம்மனுக்கு சங்காபிஷேகமும் அதைத் தொடர்ந்து கலசாபிஷேகமும் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். திருப்பூரில் உள்ள அருள்மிகு காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 2ஆம் கால யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. 2ஆம் நாள் யாக பூஜையை முன்னிட்டு பிரதான கலசத்தை அம்மனாக அலங்கரித்து பிரதிஷ்டை செய்திருந்தனர். பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி அக்னி வார்த்து நெய்யுடன் மூலிகைப் பொருட்களை இட்டு யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். சுதை சிற்பமாக ஆதி தம்பதிகள் விசேஷ அலங்காரத்தோடு கொலுவிருக்க யாகங்கள் சிறப்பாக வளர்க்கப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க 2ஆம் கால யாக பூஜை நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பிரதான கலசத்திற்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஷோடசோபச்சாரம் செய்தனர். நாமக்கல் அருகே அணியாபுரத்தில் இருக்கும் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவர் கோயிலில் வளர்ப்பிறை அஷ்டமியை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவர் கால பைரவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கருவறையில் ஸ்ரீ பைரவியை மடிமீது அமர்த்தி கொண்டு காட்சி தரும் சொர்ணாகர்ஷண பைரவர் முன்பு உற்சவர் கால பைரவரையும் எழுந்தருளச் செய்து பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேகப் பொடி, சந்தனம், விபூதி, பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு மூலவர்களுக்கு சந்தனக்காப்பு சாற்றி பட்டு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலையுடன் வெட்டிவேர் மாலையும் அணிவித்து உற்சவருக்கு செவ்வாடை கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்து திருநாமங்கள் கூறி அரளி உள்ளிட்ட மலர்களால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஏக்க தீபம் காட்டப்பட்டது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதியில் உள்ள ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோயில் குடமுழுக்கையொட்டி பக்தர்களின் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை பெண்கள் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறுவர்கள் நடனமாடியபடி முன்னே செல்ல தாரை தப்பட்டைகளோடு முளைப்பாரியை சுமந்து கொண்டு பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்தனர். நிறைவாக கோயிலை அடைந்ததும் அங்கு கும்பாபிஷேகத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் முளைப்பாரிகளை சமர்ப்பித்தனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு சந்தை மாரியம்மன் என அழைக்கப்படும் ஸ்ரீ கௌமாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கோயில் முன்பு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க திருத்தேரில் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருந்த உற்சவர் அருள்மிகு கௌமாரி அம்மனுக்கு ஆரத்தி காண்பித்தனர். வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேர் நிலையிலிருந்து பக்தர்கள் வடம் பிடித்ததும் புறப்பட்டது.
நாதஸ்வரம் எழுத்தாளங்களோடு ஊரைச் சுற்றி அருள்மிகு கௌமாரியம்மன் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நிறைவாக நிலையை அடைந்ததும் உற்சவர் அருள்மிகு கௌமாரி அம்மனை அன்னப்பறவை வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் உள்ள அருள்மிகு ஸ்நேகவள்ளி உடனுரை ஆதிரத்னேஸ்வரர் கோயில் வைகாசி திருவிழாவின் ஒரு பகுதியாக பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலயத்தின் முன்பிருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறுவர் சிறுமியர்கள் பெரியவர்கள் என அனைத்து வயதினரும் பால்குட ஊர்வலத்தில் பங்கேற்றனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பால்குடங்களை சுமந்து கொண்டு வலம் வந்த பக்தர்கள் நிறைவாக மீண்டும் சிவாலயத்தை அடைந்தனர். அங்கு தனி சன்னதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்டதேவியில் பழமை வாய்ந்த அருள்மிகு பெரிய நாயகி சமேத சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோயிலில் தேரோட்ட திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் கொடிமரம் முன்பு அருள்மிகு பெரிய நாயகி ஸ்ரீ பிரியாவிடை சமேதராக உற்சவர் சொர்ணமூர்த்தீஸ்வரரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கொடிமரம் அருகே ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ரிஷப பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். இதையடுத்து கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் மலர்கள் தூவி அர்ச்சித்து கோபுர தீபம் காட்டப்பட்டது. நிறைவாக ஆதி தம்பதிகளுக்கும் மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் கைலாசபுரத்தில் இருக்கும் அருள்மிகு சௌந்தரவல்லி அம்பாள் உடனாகிய கைலாசநாதர் கோயில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. சிவாலயம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவர்களை கொலுவிருக்கச் செய்தனர். பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் முன்பு கைலாய வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுக்க ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள அருள்மிகு காமாட்சி அம்மன் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் 108 கலச பூஜை நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தின் மேடை மீது உற்சவர் அம்மனையும் கலசங்களையும் பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். பிறகு அம்பிகைக்கு 108 கலசாபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் ஒவ்வொரு கலசமாக ஏந்தி வந்து சமர்ப்பிக்க உற்சவருக்கும் மூலவருக்கும் கலசாபிஷேகம் செய்து புனித நீரையும் ஊற்றினர். தொடர்ந்து மூலவர் அருள்மிகு காமாட்சி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளிக் கவசங்களுடன் தங்க ஆபரணங்களும் குஞ்சலத்துடன் பிள்ளைகள் வைத்த பின்னலும் தந்து அலங்காரம் செய்து தூபத்தோடு பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் தீபம் காட்டப்பட்டது. வெளிப்பிரகாரத்தில் விசேஷ அலங்காரத்தோடு வீற்றிருந்த உற்சவருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் அம்மனை வணங்கி வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் உள்ள அருள்மிகு காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோயிலில் தெய்வ திருமண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக பஞ்சவாத்தியங்கள் முழங்க திருமுறை பெட்டியுடன் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து சமர்ப்பித்தனர். மேடை மீது அருள்மிகு காசி விசாலாட்சி ஸ்ரீ பிரியாவிடை சமேதராக உற்சவர் காசி விஸ்வநாதரை சர்வலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சிவாச்சாரியார்கள் கலசங்களை பிரதிஷ்டை செய்து மந்திர உச்சாடனங்களோடு திருமண வைபவத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு கங்கண தாரணம், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட வைபவங்களை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து அருள்மிகு காசி விசாலாட்சிக்கும் ஸ்ரீ பிரியாவிடைக்கும் திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். இதையடுத்து அக்னிவலம் வருதல் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் ஆதித்தம்பதிகளுக்கு தீப அரத்திகள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். மதுரை, நாகை, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து நடத்தப்பட்ட கும்பாபிஷேக காட்சிகளை இப்போது பார்க்கலாம். மதுரை முடக்கு சாலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு காளியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு
யாகசாலையில் அம்மன் சுதை சிற்பத்தையும் கலசங்களையும் பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் பல்வேறு முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்கள் சேர்ப்பித்து யாகம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். இதையடுத்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மஞ்சள் குங்குமமிட்டு அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் மூலவர் அருள்மிகு காளியம்மனுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். நாகப்பட்டினம் வெளிப்பாளையத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் கோயில் குடமுழுக்கையொட்டி யாகசாலையிலிருந்து மங்கள வாத்தியங்களோடு கடம் புறப்பாடு துவங்கியது. கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்ததும் மூலவர் சன்னதி, பரிவார தெய்வ சன்னதி, விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி புனித நீர் ஊற்றப்பட்டது. பிறகு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து விமான கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்ததும் தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஆனந்தவல்லி அம்மனுக்கு நடைபெற்ற ஆராதனைகளை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வடுகப்பட்டியில் இருக்கும் அருள்மிகு பெத்தன்னசாமி சின்னம்மாள் வீர சின்னம்மாள் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் போதியபடி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு குண்டத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் கலச புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்து ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்ததும் புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி விமான கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த பெரிய வேட்டுவப்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு விநாயகர், அருள்மிகு மகாகாளி, ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ நீலியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் பிரதான கலசத்தை மேடை மீது பிரதிஷ்டை செய்து யாக பூஜைகள் துவக்கப்பட்டன. பக்தர்கள் பம்பைகள் முழங்க பல்வேறு மூலிகைப் பொருட்களை எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் பலவடிவ குண்டங்களில் இட்டு யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பிரதான கலசத்திற்கு கோபுர தீபம் காட்டி பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல கடம் புறப்பாடு துவங்கியது. சிவாச்சாரியார்கள், வேத பண்டிதர்கள் கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக அருள்மிகு மகாகாளியம்மனுக்கு கலசாபிஷேகம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய புஷ்பயாக மகோத்சவம். வண்ண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகள். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயில் வசந்தோற்சவம். விசேஷ அலங்காரத்தில் பிரகார வலம் வந்த நாச்சியார். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயில் ஆணி பிரம்மோற்சவம். கல்ப விருட்சத்திலும் கமலவாகனத்திலும் வீதி உலா வந்த ஆதி தம்பதிகள். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய ஆணி தெப்பத் திருவிழா மிருத்சங்கிரகணம் நிகழ்ச்சியுடன் துவக்கம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Oh